லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அழைப்பான விடுக்கப்பட்டது. இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்றளவில் கூட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. இவர் அல் ஜசீரா கொடுத்த நேர்காணலுக்கு பிறகு பட்லந்து தொடர்பாக உடனடியான நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் இந்த அரசாங்கத்தில் பேசியிருந்தார். இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலையும் நேற்று முன்தினம் வந்து ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து கலந்து மேல கூட பிள்ளையான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர்கிட்டையும் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பேசினார். வசந்த கருணாகுடவும் சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரம சந்தித்து கலந்துரையாடுகின்றார். முன்னே நாள் உபவேந்தர் ரவீந்திரன் அவர்கள் ஏன் கடத்தப்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெண்ணொருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் கசிஞ்சிருக்கு. விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினரோ எந்த நூலகங்களையும் தீக்கிரையாக்கவில்லை. So many historical and important temples and custodians. இந்த மண்ணுக்கு நான் வருகை தந்ததை தொடர்ந்து நான் மிகவும் பெருமையாகவும் for years since the 70s there are lots of wounds that have to be healed. 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மக்களுக்கு பாரிய காயங்கள் அல்லது காணப்பட்டிருந்தது. அரசியல் செய்ய நாங்கள் வரவில்லை. ஏனென்றால் அரசியலை எங்களிடம் நீங்கள் தந்துவிட்டீர்கள். காரை நகரினுடைய மக்கள் தான் யாழ்ப்பாண நகரத்தினுடைய மிக பெரும் பணக்காரர்கள். ஓமா இல்லையா? ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தன. அந்த வகையில் அவருக்கு முதலாவதாக முன்வைக்கப்பட்ட விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா இந்த மத்திய வங்கி ஊழல் தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அது தொடர்பாக அர்ச்சுன மகேந்திர அவர்களை எந்த நாட்டில் இருந்தாலும் கொண்டு வந்து அவர் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும். அதற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்பட்டது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் அவர் மாட்டுப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த பட்லந்த விடயம் தொடர்பாக இந்த பட்லந்த ஆணைக்குழு தொடர்பாக நேற்று விவாதிக்கப்பட்டது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக இவர் மேலே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்ச வண்ணம் இருந்தார். குறிப்பாக அதில் பெரிதும் அடிபட்ட பேர் என்று பார்த்தீங்கன்னா ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பேர் தான். அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இதில் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் என்று அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களோட பேசியிருப்பார். அந்த வகையில் இந்த லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அழைப்பான விடுக்கப்பட்டது. எந்த விஷயம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்கவுக்கு எதிரான ஊழல் மோசடி வழக்கு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்று வழங்குறதுக்காக அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கேவிடம் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்காகத்தான் இந்த வாக்குமூலம் ஒன்று பெறுவதற்காக இந்த ஆணைக்குழு மூலமான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ரணில் விக்ரமசிங்கே என்ன பதில் சொன்னவர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேடப்பிரபு காலம் வந்து ஒன்று இருக்குது. ஆகவே இந்த வடப்பிறப்பு காலத்தில் வந்து நீங்கள் அழைப்பு விடுத்ததால் இதால் என்னால் வர முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் என்னுடைய வழக்கறிஞர் கூட கொழும்பில் இருக்க மாட்டார்கள். இதால் வேறு தேதி ஒன்றை நீங்கள் கோர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கேவுடைய விடயம் தொடர்பாக நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்றளவில் கூட நடவடிக்கைகள் எடுக்கப்படையில்லை. இனிமேல் இந்த பட்லந்த விவகாரமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியாக இருக்கலாம், அல்லது இந்த இப்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ள மோசடியாக இருக்கலாம். தான் பெருமனே இந்த வாக்குமூலங்கள் பெறுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்றும் இந்த கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த இவர் அல் ஜசீரா கொடுத்த நேர்காணலுக்கு பிறகு பட்லந்த தொடர்பாக உடனடியான நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் இந்த அரசாங்கத்தில் பேசியிருந்தார். ஆனால் இன்னமுமே அது தொடர்பான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க போகும் என்று கூறியவர்கள் வந்து இப்போ அது தொடர்பாக பல விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது கூட இந்த பிள்ளையானிடம் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்வைக்கப்பட்டது என்ற விடயத்தை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் விவாதித்திருந்தார்கள். விமல் ரத்நாயக் அவர்கள் விவாதித்திருந்தார். இருந்தாலும் கூட என்னென்ன விடயம் தொடர்பாக பெறப்பட்டது என்றதை அவர் சொல்லல. ஆக இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பாக இவர்கள் சொன்ன விடயம் அப்படியே இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான விமர்சனங்கள் வந்து அப்படியே இருக்கின்றது. ஆக இவர்களுடைய இந்த விடயப்பரப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இவர்கள் இந்த வெறுமனே இந்த அரசியலுக்காகத்தான் இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதாவது தேர்தல் வருகின்ற பொழுது சில பிரச்சாரங்களை விடுப்பதும் பின்னர் அதை நிறைவேற்றாமல் போதும் ஒரு வழக்கமான விடயமாக மாறிவிட்டதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. வகையில் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த
இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலையும் நேற்றைய தினம், அதாவது நேற்று முன்தினம் வந்து ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து கலந்துரையாடி என்ன விடயம் தொடர்பாக பேசப்பட்டது என்று ஓரளவுக்கு தெரிந்திருக்கு. அதாவது இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயம் தொடர்பாக, இந்த விசாரணைகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறதை தவிர, அது தொடர்பான ஒரு ஊகம் பெறுகின்றதை தவிர, ஆனால் இதற்காக இதை என்ன விடயங்களை இதை பேசினார்கள், இதற்காக பேசினார்கள் என்ற விடயங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் இப்போ கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கு. அண்மையில் கூட பிள்ளையான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர்கிட்டையும் இந்த உயிர்த்த தாக்குதல் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. ஆக இந்த உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக சுரேஷ் சாலை வந்து பேசியிருப்பாரா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே சுரேஷ் சாலை இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விசாரணை பின்னணியிலையும் சம்பந்தப்பட்டிருந்தார். ஆகவே இவர்கள் இது தொடர்பாக பேசியிருப்பார்களா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் முன்னாள் கடற்படை தளபதியும் முன்னாள் ஆளுநருமான அட்மிரல் வசந்த கருணாகுடவும் சில நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து கலந்துரையாடுகின்றார். ஆகவே இந்த கடற்படை தளபதிக்கு எதிராக பிரித்தானியா பயணத்தடை விதித்திருந்தது. ஆக அது தொடர்பான அரசியல் அல்லது அது தொடர்பான ஒரு ஆலோசனையை கேட்கறதுக்கு தான் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்தாரா என்கின்ற சந்தேகம் எழுகின்ற அதே நேரத்தில் இந்த ரணில் விக்ரமசிங்கவோட இப்போ இந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகளோட சந்திப்பு வந்து எதற்காக என்கின்ற ஒரு விடயம் வந்து மர்மமாகவே இருக்கின்றது. ஏற்கனவே தெரியும் ரணில் விக்ரமசிங்கே ஒரு வித்தியாசமான அரசியல் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிற நபர். ஆக அவருடைய அரசியல் காய் நகர்த்தலாகத்தான் இது இருக்குமா? ஏன்னா தேர்தலும் பெறப்போன்றது, உள்ளூராட்சி தேர்தல். வந்த மிகப்பெரிய 2 தேர்தல்களையும், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் என்று கூறுவதை விட ஓரளவுக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தார். ஆனால் பெரும்பாலான எதிர்பார்ப்பு இருந்தது ரணில் விக்ரமசிங்கே வருவார் என்று. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டில் ஓரளவுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்தவர் அல்லது நாட்டை மீட்டெடுத்தவர் என்கின்ற பெயர் அல்லது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு விடயம் இருந்தும் கூட அந்த எதிர்பார்ப்பை முறியடிக்கும் விதமாக அன்ரோமா ரசநாயக் அவர்கள் 2 தேர்தல்களையும் கோலோச்சி இருந்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போனது. ஆக இந்த அதிகாரிகளை சந்தித்த பின்புலத்திலேயும் இவருடைய அரசியல் காய் நகர்த்தல்கள் இருக்குமா என்ற விடயப்பிறப்பு தொடர்பாக நாங்கள் இப்போ யோசிக்க வேண்டியிருக்கின்றோம். அதே நேரத்தில் சந்தித்தவர்கள் அனைவருமே இந்த ஏதோ ஒரு ரீதியாக இந்த அரசியல்களால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒருவர் வந்து உயிர்த்த தாக்குதலோடு சம்மந்தப்பட்டிருக்கார், மற்றது வந்து அந்த விசாரணையோடு சம்மந்தப்பட்டிருக்கார். இன்னொருவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தானியாவால் பயணத்தடை விதிக்கப்பட்ட நபர்களில் இவரும் ஒருவர். ஆக இவர்கள் தங்களுடைய ஆலோசனைகளுக்காக அவரை சந்தித்தனரா அல்லது ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய அரசியல் காய் நகர்த்தல்களுக்காக இவர்களை சந்தித்தாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆகவே இதை இன்னுமே அவர்கள் வெளிவிடாத சூழ்நிலையில் இது பற்றின கேள்விகள் அல்லது இது பற்றின வேறு சில செய்திகளும் வெளிவந்த வண்ணமே இருக்கும். இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். இந்த பாதை திறந்தது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தன. பாதை திறப்பு என்பது ஒரு கண்துடைப்பு என்று தான் பலராலையும் பேசப்பட்டது. என்றால் இந்த நான் இப்போ சொல்கிறது வந்து அண்மையில் திறக்கப்பட்ட இந்த பலாலி வீதி, இந்த வசாவலான் சந்தியில் இருக்கிற இந்த பலாலி வீதி. ஆகவே இந்த பலாலி வீதி முழுமையாக திறக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு மகிழ்ச்சி செய்தி மக்களை திருப்திப்படுத்தினாலும் கூட இந்த கட்டுப்பாடுகளோடு திறக்கப்பட்டது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அது மக்கள் மத்தியில் மட்டுமே விசனத்தை ஏற்படுத்தவில்லை, தமிழ் அரசியல்வாதிகளும் இது தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். அன்ரோமா ரசநாயக்கை வந்து இந்த வீதிகளை விடுவிச்சிருக்கின்றார், அது ஒரு பக்கத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் கூட இது வந்து உண்மையிலேயே உயர் பாதுகாப்பு வலயம் இல்லை, உயர் பாதுகாப்பு வலயமாக பேணப்பட வேண்டிய இடம் இல்லை என்று சுமந்திரன் அவர்கள் கடுமையாக சாடியிருந்தார். அதே போல சிங்கள அரசியல் பரப்பிலையும் தங்களுடைய விமர்சனங்களை அனைவரும் முன்வைத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த தேசிய பாதுகாப்பை அல்லது வடக்கு மக்களோட பாதுகாப்பை மையப்படுத்தி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட தேர்தலுக்காக வாக்களை பெற்று வெல்வதற்காக இந்த பாதையை விடுவித்திருக்கின்றீர்கள். இது உங்களை அரசியல் விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் இதை வந்து வடக்கு மக்களோட உணர்வுகளில் நீங்கள் பிரயோகித்து பார்க்காதீங்கோ. ஏண்டா ஒன்று வந்து நீங்கள் அதிக கட்டுப்பாடோடு விடுவிச்சிருக்கிறீங்க. ஏன் நீங்கள் அதிக கட்டுப்பாடோடு விடுவிச்சீங்கன்ற காரணத்தை சொல்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாதுகாப்பினும் சரியாக சரிபார்க்கப்படே இல்லை. ஆகவே அந்த வகையில் தான் நீங்கள் இதை விடுவித்திருக்கின்றீர்கள் என்று அவர் சாடி இருக்கின்றார். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கோட்டபாய ராஜபக்சோட ஆட்சி காலத்தில் பெரும்பாலான காணிகள் வீதிகள் விடுவிக்கப்படும் என்ற பேச்சு இருந்ததையோடைய விடுவிக்கப்படவில்லை, கட்டுப்பாடுகள்லாம் அதிகப்படுத்தப்பட்டது. ஆனால் இவருடைய, அதாவது ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் ஓரளவுக்கு தளர்த்தப்பட்டாலும் கூட அன்ரோமா ரசநாயக்காண்ட ஆட்சியில் அது கொண்டு வரப்படுது. ஆனால் அது தேர்தலுக்குரியதாகத்தான் காணப்படுகின்றது என்ற ஒரு முத்திரை பதிக்கப்படுகின்றது.
என்ற ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட வீதிகள் ஏற்கனவே பருத்தித்துறையில் கூட ஒரு காணி விடுவிக்கப்படுவதாக இருந்து அது இன்னுமே இராணுவ கட்டுப்பாடு சரியாக தளர்த்தப்படையில் என்று மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சோதனை சாவடி எழுதுமட்டுவாள் ஆணையரோ போன்ற சோதனை சாவடிகள் வந்து தளர்த்தப்பட்டாலும் கூட பின்னர் அது போடப்பட்டது. ஆகவே அதிலேயும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையை தான் இவர்கள் கடைப்பிடித்தார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆக இப்போ நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்படி சொல்கின்ற பொழுது ஒன்று வந்து கொடபாய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே சரியாக நடந்தா அது இல்லை என்ற ஒரு விமர்சனம் தான் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது. அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு சரியாக சரிபார்க்கப்பட இல்லையா? அப்போ இதை இன்னொரு விதத்தில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா யுத்தம் முடிந்து இவ்வளவு காலம் ஆயிட்டு பல வருடங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இவ்வளவு காலமும் ஏன் சரிபார்க்காமல் அந்த இடம் இருந்தது, அப்படி இருந்திருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஆக அப்படி இருந்திருக்காவிட்டால் ஏன் இவர்கள் இந்த கட்டுப்பாட்டை போடணும் என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. ஆகவே இவர்கள் இந்த கட்டுப்பாட்டை போட்டது வந்து ஆண்ட்ரோக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேரிடியாக அல்லது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவே வந்திருக்கின்றது. ஒன்று வந்து விதியை நார்மலாக விடுவிச்சிருக்கலாம், அப்போ கட்டுப்பாடை விதிக்கிறாருன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அல்லது அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாமல் இங்கே கட்டுப்பாடு விதிக்கிறார் என்றால் இவரும் பழையபடி இந்த அதிகார அல்லது காணி ஆக்கிரமிப்பு பஞ்சாங்கத்தை தான் பாட போகிறாரா என்கின்ற விடயம் இருக்கிறது. அந்த பல்லவியை தான் இவரும் பாட போகிறாரா என்கின்ற விமர்சனம் எழுந்திருக்கின்றது. ஆக இது ஒரு பெரிய நீண்ட பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது இந்த காணி விடுவிப்பு. அதாவது அரசியல் நாடகம் அல்லது கண்துடைப்பு என்று தான் இப்போ பலரும் இந்த பாதை விடுவிப்பை சொல்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரும்பாலும் அங்கே வந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். ஒரு சிலர் அல்லது ஒரு தரப்பினர் வந்து என்னது சொல்லினோம்னா இது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது, ஏன்டா முன்னே அரசாங்கம் இதை கூட செய்யலைன்னு சொல்லியிருந்தார்கள். இன்னொரு தரப்பினர் சொல்லியிருந்தாருன்னா எங்களோட பாதைக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏன் இந்த அனுமதிகளை போகிறோம் அல்லது ஏன் இந்த இவ்வளவு கட்டுப்பாடுகள், எங்களுக்கு இதை எப்படி தெரியுதுண்டா சுற்றி வந்து நாங்கள் இப்போ நேராக போகிறோம் என்று முதல் ஒருவர் கூறியிருந்தார். ஆக அவர்களுக்கும் இந்த பாதை விடுவிப்புன்றது முழுமையான திருப்தியை தரவில்லை என்ற விடயம்தான் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிள்ளையான் கைது தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டோடனே ஒரு உயிர்த்தினர் தாக்குதலோடு தான் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட பிள்ளையான் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரநாத்தினுடைய கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில், அதாவது உபவேந்தர் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் வந்து கடத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த காரணத்துக்காகத்தான் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்று கூறப்பட்டது. ஆக இந்த விஷயம்தான் இப்போ பேசுபொருளாக இருக்குது. இந்த ரவீந்திரன் அவர்கள் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரன் அவர்கள் ஏன் கடத்தப்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பரை வந்து நண்பர் பாலகுமாரை வந்து பதவி விலகுமாறு முன்வைக்கப்பட்ட நிபந்தனையில் தான் அவர் கடத்தப்பட்டிருந்தார். அதாவது இவரை கடத்தி வச்சோண்டு அவருடைய நண்பர் கலைப்படத்தின் பீடாதிபதி பாலகுமாரன் அவர்களை பதவி விலகம் தொடர்பாக உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் பதவி விலகராக இருந்தாலும் கூட அவர் கடத்தப்பட்டார் என்போன அவருடைய நண்பன் பாலகுமாரன் வந்து நான் பதவி விலகிறேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததாகவும், ஆனால் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு வந்து அதனை ஏற்க மறுத்த நிலையிலையும் அவர் பதவிக்கு விலகல் கடிதத்தை கொடுத்திருந்தாலும் கூட அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். குறித்த கடத்தலை மேற்கொண்ட ரகசிய பிரிவு விவகாரத்தில் வந்து கடந்த 9ஆம் தேதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற போது இதில் ஒரு பெண்ணொரு பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் கசிஞ்சிருக்கு. இப்போ பேசுபொருளாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையான் தொடர்பான இந்த விடயம் தான், இவருடைய இந்த கடத்தல் சம்பந்தமான விடயம் தான். இதில் வந்து இப்போ பெண்ணொருவரும் சந்தேகப்படுகின்றார் என்ற தகவல் வழியாக இருக்கின்றது. அதில் இதில் தொடர்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வழியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச என்ற கண்காணிப்பில் இறங்கிய ரகசிய படைப்பிரிவு ஒன்றால் தான் இவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே முன்னே நாட்களில் வந்து கோட்டபாய ராஜபக்சவுக்கு பிள்ளையானவர்கள் இந்த விடயங்களில் வேலை செஞ்சார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் பாராளுமன்றத்தில் சாணக்கியன் கூட இதில் இழுத்து பேசப்பட்டிருந்தார், பிள்ளையானுக்கு வேலை செஞ்சிருந்தார் என்று. ஆகவே இப்போ இந்த மர்ம கும்பல் அல்லது பாதாள கும்பல் பற்றின விடயங்கள் தொடர் பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றன. இனி வருகின்ற காலகட்டத்தில் பிள்ளையானுடைய வாக்குமூலத்தை வச்சுத்தான், பிள்ளையான் என்ன விஷயங்கள் சொல்கின்றாருங்கிறத வச்சுத்தான் இனி மற்றாக்கள் இதில் பிடிபடுவினமா அல்லது இந்த கை தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் சொல்ல முடியும். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கேன் இந்த பட்லம் தொடர்பான விவகாரத்தில்.
இப்போ பட்லந்தை விவகாரம் தொடர்பாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் 2015ஆம் ஆண்டு ரணிலுடன் சேர்ந்து வேலை செய்தவர்கள்தான் இப்போ பட்லந்தை விவகாரம் தொடர்பாக பேசுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விடுதலை புலிகளை தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை துரோகி என்று சொல்பவர்கள் தான் ரோஹண விஜயவீர அவர்களை ஒரு தலைவனாக காட்டிக்கொள்கின்றார்கள், ஒரு தியாகியாக காட்டிக்கொள்கின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினரோ எந்த நூலகங்களையும் தீக்கிரையாக்கவில்லை. ஆனால் தீக்கிரையாக்குவது மட்டும்தான் ஜேவிபியினர் தங்களோட கொள்கையாக கொண்டு வந்தவர்கள். பிறகு எப்படி பிரபாகரன் அவர்களை துரோகி என்றும் ரோகண விஜயவீர அவர்களை வீரன் என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த காலங்கள் நடந்த நிறைய விஷயங்களை மறந்துட்டு பேசினோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த பட்லந்தை விவகாரம் தொடர்பாக அல்ஜசீராக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காட்டி இவைக்கு இது தொடர்பாக தெரிஞ்சிருக்கான்றதனுடைய விமர்சனத்தை முன் வச்சிருக்கின்றார். ஆக இப்போ கடந்த சில காலங்களாகவே தென்னிலங்கை பரப்பில் வந்து பெரும்பாலும் இந்த தமிழ் மக்கள் தொடர்பான விடயங்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயங்களையும் ஒரு நல்ல விதமாக விமர்சனம் செய்வது போன்ற பல விடயங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது. இது உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கலாமா என்கிற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபி தரப்பில் தேசிய மக்கள் தரப்பில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். அந்த வகையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் கூட அண்மையில் இது தொடர்பாக பேசியிருந்தார். ஆக இது தொடர்பாக சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் உங்களோட தேர்தலுக்காகவோ அல்லது உங்களோட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இப்போ விடுதலை புலிகள் அமைப்பினருடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பாக பேசுகின்றீர்கள். இது பேசினதே ஒரு பெரிய விஷயம் என்ற தொடர்பாக ஒரு நக்கல் நையாணியமாக சாணக்கியன் அவர்களும் பேசியிருந்தார். ஆகவே இப்போ வந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரையும் அல்லது அந்த அமைப்பினரை பற்றியும் தொடர்ந்துமே இந்த நல்ல விதமான விமர்சனங்கள் வெளிவரதை பார்க்கலாம். ஆனால் இதற்கான பின்னணி என்ன என்ற தொடர்பாகத்தான் நாங்கள் ஆராய வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார். அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக முதலாவதாக மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலினுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவர் பல விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் பல கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார். அது தொடர்பான காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன். நாம் இப்போது நமது பிரதமர் தோழி ஹரணி அமரசூரிய வருகை தந்து விட்டார். ஆகவே அவரை நாங்கள் பலத்த So I feel truly honored and privileged to have received all these blessings from so many historical and important temples and custodians. இந்த மண்ணுக்கு நான் வருகை தந்ததை தொடர்ந்து நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியையும் நான் உணர்ந்து கொள்கின்றேன். This is the beauty of our country. இதுதான் இந்த நாட்டினுடைய அழகு. That we have so much, such a rich tradition, such a rich history that all of us can be enriched from. இந்த மக்களானவர்கள் பாரிய ஒரு நல்ல நாகரிகத்தினையும் நல்ல பண்பாட்டினையும் நல்ல கலாச்சாரத்தினையும் எனக்கு வழங்கியிருக்கின்றனர். This is what we need to protect for our future generations. இந்த பண்பானது எதிர்காலத்திலேயும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். And as a government we are determined to make sure that future generations also get to enjoy the blessings of places like this, but also to experience the culture that is protected here. நான் அரசாங்கத்தின் சார்பிலும் நான் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற படியாலும் இந்த பண்பாடானது இந்த கலாச்சாரமானது எதிர்வரும் சந்ததியினருக்கு கொண்டு செல்வதற்கு எமக்கு பாரிய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். So once again I thank you for this privilege and this great honor. நான் மீண்டும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற குருமகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். While sitting on the stage I also learned a lot about this village, this place, this site. இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் பல்வேறுபட்ட அனுபவங்களையும் பல்வேறுபட்ட உணர்வுகளையும் நான் உணர்ந்துள்ளதாக காணப்படுகின்றேன். I have to say that the information I received made me a little upset. நான் இந்த மண்ணினுடைய ஒரு பாரம்பரியத்தினை ஒரு கலாச்சாரத்தினை நான்
அறிந்து கொண்டேன் இப்பொழுது. I learned that in 1977 there were around 80,000 people living in Karenagar. 1977 ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணிலே 80,000 மக்கள் வாழ்ந்ததாக எனக்கு புள்ளிவிவரம் கிடைத்திருந்தது. Today there are only 10,500. ஆனால் இன்று 2000 மக்களே இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. So where are the rest? ஆனால் இன்று 10,000 மக்கள் இருப்பதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருந்தது. மன்னிக்கோ. Then I also learned that some of Jaffna's and some of Sri Lanka's and perhaps of the diaspora's richest, wealthiest, best educated people come from Karenagar. Yes, இந்த மண்ணிலிருந்து புலமை வாய்ந்த கல்வியாளர்கள் செல்வ செழிப்பாளர்கள் இந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மீண்டும் இங்கே வருவதற்காக ஆவலாக காத்திருக்கிறார்கள். That is wonderful. அது மிகவும் மகிழ்ச்சியான விடயம் எனக்கு. But the problem is that they had to leave Karenagar in order to be educated, become wealthy and make something of their lives. அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த மக்களுக்கு சரியான கல்வி சரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். So what about all those people who couldn't leave? ஏனைய மக்கள் அந்த வசதியை பெற்றுக்கொண்டதாக நான் கருதவில்லை. Are they not citizens of our country also? இப்படிப்பட்ட மக்கள் எமது நாட்டிலே இருக்கிறார்களானே? Should they not have the same rights and privileges as everyone else? ஆகவே இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் போதிய அளவு உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்கக்கூடியதாக நான் ஏற்படுத்துவேன். Because I am interested in education, I asked a few questions about this level of about this access to education in Karenagar. எனக்கு சிறப்பாக கல்வியில் பாரிய அனுபவமும் அக்கறையும் இருக்கிறது. ஆகவே உங்களிடத்தில் நான் சில வினாக்களை கேட்க இருக்கின்றேன் கல்வியினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களிடம். Then I became even more upset. Yes, அது எனக்கு மிகவும் சிக்கலாக காணப்பட்டது, பிரச்சனையாக இருக்கின்றது. Because I learned that there are only 2 schools offering A-level streams here. நான் இந்த காரணங்களிலே 2 பாடசாலையை மட்டும்தான் A-லெவலை கொண்டிருப்பதாக நான் அறிந்திருக்கின்றேன். And that even in those A-level streams there are often only about 2 teachers. இந்த A-level பாடசாலைகள் 2 ஆசிரியர்களை கொண்டு இயங்குவதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. That after the grade 5 scholarship all the children who pass the grade 5 scholarship leave Karenagar and go to Jaffna for their further education. இந்த காரணிகள் இருந்து 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் பாஸ் பண்ணுகின்ற மாணவர்கள் இந்த மண்ணை விட்டு நகரப்புறங்களுக்கு செல்வதாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். So that means that for all of these years there have been governments, there have been presidents, there have been national governments, parliamentarians representing this area, there have been local governments, there have been provincial governments. But what have they done in terms of uplifting the education of the people of Karenagar? ஆனால் இந்த மண்ணிலிருந்து 5ஆம் ஆண்டு பாஸ் பண்ணுகின்ற பிள்ளைகள் இந்த மண்ணை விட்டு வெளியே செல்கின்றது. ஆகவே இந்த மண்ணுக்கு இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரதேச உறுப்பினர்கள் அவருடைய பங்களிப்பு என்ன? அவரை விட்டு தவறினால் தான் இது இடம்பெறுகின்றது இல்லையா? As people living in the south, as people from the south, one of the things we know and learn about the north, particularly about the Jaffna Peninsula, is people's love for education. Yes, ஆமாம். இந்த மக்களை பற்றி தென்பகுதி மக்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் இந்த மக்களை நேசிக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பேச்சுகள் அவர்களுக்கு சரியாக தெரிவதில்லை. We know that education is a priority. People value education and people see education as a path towards mobility, prosperity and doing well in life. That being educated is something very important. ஆகவே உங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியும். கல்வியினூடாகத்தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை எங்கள் மேம்பாட்டினை நம்முடைய பொருளாதாரத்தினை எல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே நாம் கல்வியின் மீது பாரிய அக்கறையினை செலுத்த வேண்டியவர்களாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். But it is clear that the people of this part of the country have been deprived of their right to a quality education, not just for 1 or 2 years, but for decades that this has been going on.
ஆகவே எமக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வியானது எவ்வளவு மோசமாக இருக்கின்றது, எனக்கு மிக கல்வியிலே அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த நீண்ட ஆண்டாண்டு காலமாக எமது கல்வித்துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியின் காரணமாக எமது மக்களான பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அந்த மக்கள் முன்னேற்றம் அடையாத நிலைமை காணப்படுகின்றார்கள். How is that acceptable? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வது? Then I also learned நான் இதிலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொள்கின்றேன். that there is a water problem here. இங்கே நீர் தட்டுப்பாடு அல்லது நீர் பிரச்சனை இருக்கின்றதாக நான் உணர்ந்து கொள்கின்றேன். That is also a basic need. இது அடிப்படை பிரச்சனை, மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை காணப்படுகிறது. நீர் Access to clean water is not a luxury. அதாவது சுத்தமான நீர் கிடைக்காமல் இருப்பது மிகவும் கவலையானது. சுத்தமான நீர் என்பது மிகவும் ஆடம்பர பொருள் அல்ல. It's a basic fundamental right. இது அடிப்படை மக்கள் உரிமையாக இருக்கிறது. I learned that people here have to pay 1 rupee and 20 cents per liter. Yeah, 1 rupee and 20 cents per liter to obtain clean water. அவங்க சுத்தமான நீரை பெறுவதற்கு ஒரு லிட்டருக்கு ₹1.20 செலுத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறது. That water has to be brought from Bowsers from the mainland. ஆகவே இந்த நீரானது பவுசரின் மூலமாக இந்த மக்களுக்கு இந்த பிரதேசத்திலிருந்து கொண்டு வருகின்றது. மிகவும் கவலையான விடயம். That various projects that were initiated to provide drinking water to this area never got completed or were not even started because of corruption. ஆகவே பல்வேறுபட்ட திட்டங்கள் இந்த மக்களுக்கு நீர் வழங்குவதற்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களானவை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தாதபடியால் மக்கள் இன்னும் நீருக்கான தட்டுப்பாட்டினை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் அறிவேன். Then I also learned that the roads, transport, all of this has been neglected. ஆகவே இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது இந்த வீதி போக்குவரத்து அந்த அடிப்படை பிரச்சனைகளானவை முற்றாக செய்து தரப்படவில்லை. இது அடிப்படை தேவை. இதனை சீர் செய்ய வேண்டியது எமது கடமையாக இருக்கிறது. That is also a basic right. இது அடிப்படை உரிமை. இது சலுகை அல்ல, இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உரிமை. Basic right to have access to public transport, to have access to good quality roads. ஆகவே உங்களுடைய அடிப்படை உரிமை இருக்கிறது தெரியுமா? அதாவது தரமான போக்குவரத்து, தரமான சேவைகள், அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது உங்களுடைய உரிமை, அது சலுகை அல்ல. It is 16 years since the war ended. யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் முடிவடைந்துள்ளது. So yes, we can say yes, there was a war. So this part of the country would lag behind when it comes to things like basic things like roads, education. Okay, there's an impact of the war. நான் ஏற்றுக்கொள்கிறேன். யுத்தம் முடிவடைந்தது. யுத்தத்தின் காரணமாக இந்த மக்கள் கவனிக்கப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டார்கள். யுத்தத்தின் காரணமாக யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆகவே இந்த நிலைமையானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். But that's 16 years ago. 16 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. What happened between then and now? யுத்தம் முடிவது 16 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Why couldn't these basic issues why are they still not addressed? ஏன் இந்த அடிப்படை பிரச்சனைகளான தீர்த்து வைக்கப்படவில்லை? So this is where local government becomes so critically important. ஆகவே இதனால நான் குறிப்பிடுகிறேன், உள்ளூராட்சி சபைகளானவை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். These are all issues that have to be dealt with by local government authorities. இந்த அடிப்படை பிரச்சனைகளானவை இந்த உள்ளூராட்சி சபைகளின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். As you know, about a month ago the NPP passed its first budget. உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னராக NPP கவர்மெண்ட் ஆனது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. Large amounts of money for things like this, for education, for road, for building schools, for infrastructure, for public transport, for water, for health. All of this, large amounts of money have been allocated to your local government councils. இந்த வரவு செலவு திட்டத்தில் எமது அரசாங்கமானது கல்வி, சுகாதாரம், போசாக்கு, மருத்துவ வசதி, தண்ணி வசதி போன்ற அடிப்படை தேவைகளுக்கு அதிகளவான நிதியினை ஒதுக்கியுள்ளது. எமக்கு பெரும்பாலான விடயமாக இருக்கிறது. But that money has to be spent wisely. ஆகவே இந்த மணியானது மிகவும் புத்திசாலித்தனமாக திறமையான முறையிலே செலவழிக்கப்படுகின்றது. Every cent of that money has to be spent on the projects that have been
selected and identified. ஒவ்வொரு சதமும் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் செலவழிப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். So what does that mean? We need clean government, we need incorruptible people, we need honest people, people who are willing to sacrifice on behalf of the people who elected them at local government. ஆகவே இந்த அரசாங்கத்தினை தெரிவு செய்வதற்கு இந்த மக்கள் பாரிய அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் சரியான தீர்வினை வழங்குவோம். Otherwise we can allocate money from the budget, but that money will not trickle down to you if it is stolen on the way from Colombo to Jaffna. ஆகவே Colombo to Karinagar. ஆகவே இந்த பணமானது சரியான முறையில் செலவழிக்கப்பட வேண்டும். ஆகவே எமது அரசாங்க தீர்ப்புகள் மிகவும் மிகவும் ஊழலற்றவர்கள் அவர் சரியான முறையில் இதை செலவழிப்பார்கள். ஆகவே இது களவாடப்பட மாட்டாது. The people of this country made two extremely historic decisions in 2024. இந்த 2024 ஆண்டு இந்த மக்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். They cleaned the national government. அதாவது ஊழல் அற்ற ஒரு அரசாங்கத்தினை எமக்கு தந்திருக்கிறார்கள். That also we will hold as soon as possible. மாகாண சபைக்கான தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கான முனைப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். But we also need to work. We can't also be going from election to election. ஆனால் நாங்கள் அவசரப்பட்டு தேர்தலை நாங்கள் நடத்துவது முடியாத காரியம். ஆக நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. But as soon as possible we will hold the provincial council elections as well. ஆகவே முடிந்த வகையில் மிக விரைவில் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாகவும் இருக்கின்றோம். So we are in the process of fulfilling, ensuring that the priorities we set out for our government for our first year, that we are delivering on them in this year itself. எமது ஒரு வருட கால பூர்த்திக்குள் நாங்கள் மக்களுக்கு மிகவும் திறமையான சேவையை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையின் தாற்பயமும் எமக்கு இருப்பது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். But there is lot more work to be done. அதை நாங்கள் மிகவும் இலகுவில் செய்து கொள்ள முடியாது. மிகவும் The cost of living is still too high. எமது வாழ்க்கை செலவானது மிகவும் உயர்வாக இருக்கின்றது. Our education systems, our health systems, all of this needs to be improved, needs to be strengthened. கல்வி முறைமை சுகாதார கட்டமைப்புகள் மிகவும் பலப்படுத்தப்பட வேண்டிய தேவை தற்பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. People in this country have for years, since the 70s, there are lots of wounds that have to be healed. 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மக்களுக்கு பாரிய காயங்கள் அல்லது காணப்பட்டிருந்தது. Our modern history has been a history of violence and conflict. எமது வரலாற்றிலே பல்வேறுபட்ட முரண்பாடுகள் பிளவுகள் இருந்ததை நாங்கள் வரலாற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது. Too much blood has been shed in this country. ஏராளமான இரத்தங்கள் சிந்திய ஒரு நிலமாகவே ஒரு நாடாகவே எமது நாடு காணப்பட்டது. So we need to also heal. இது போதுமானது. அவர்களை நாங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். நாங்கள் We think this is the best opportunity for all of us to come together as a country to start that healing process. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதை நாங்கள் மிகவும் தவறவிடக்கூடாது. ஆகவே சரியான நேரத்தில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுத்து நாங்கள் எம்மை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். So that work also has to be done. அந்த நடைமுறையானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. And we are committed to doing that. அதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். And we want to make sure that no part of the country, this is our vision, that no part of the country, no community, no group feels left out or excluded from what is happening in the country. நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன், இந்த நாட்டினுடைய எந்த பகுதியிலும் எந்த மக்களும் இந்த அபிவிருத்தியில் இருந்து விலக முடியாது. ஆகவே எல்லோரையும் நாங்கள் ஒன்றிணைத்து ஒட்டுமொத்தமான ஒரு அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வேட்பாளர்கள் வாக்காளர்களாக இருந்த அந்த காலப்பகுதிக்கும் இன்றைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால் இங்கிருக்கின்ற மக்களினுடைய இடப்பெயர்வு. அதுதான் மிக முக்கியமான காரணம். ஏன் இந்த இடப்பெயர்வு நடந்தது என்று எல்லாம் நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. நாங்கள் சிந்திப்பது எல்லாம் இன்று வரை இந்த மண்ணை நம்பியிருக்கின்ற இந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு இடப்பெயர்வை நாங்கள் பரிசீலிக்க கூடாது. அது பரிசீலிக்கப்படக்கூடாது என்று சொல்லி சொன்னால் இந்த மக்களினுடைய குடிநீர் பிரச்சனை முதலாவதாக தீர்க்கப்பட வேண்டும்.
குடிநீர் பிரச்சனை இருக்கிறதானே உங்களுக்கு? இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. மழை காலங்களில் வெள்ள பிரச்சனை இருக்கின்றதா இல்லையா? மழை காலத்தில் வெள்ளம் இருக்கின்றது. ஏனைய காலங்களில் குடிநீர் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த மழை கால வெள்ளங்களை நிலத்தின் கீழ் சேமித்து வைத்து குடிநீரை தர வேண்டிய பொறுப்பு இந்த பிரதேச சபைகளுக்குரியது. ஆனால் கடந்த 76 வருடங்களாக இது இங்கு நடைபெற்றிருக்கின்றதா? அதை செய்வதற்காகத்தான் இந்த முறை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் உங்களுடைய வாக்கை கேட்டு இங்கு வந்திருக்கின்றோம். இந்த காரை நகரினுடைய வரலாற்றில் இலங்கை நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் வருகை தந்திருக்கின்றார்கள். அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இது ஏனையவர்கள் கூறுவது போல வாக்குக்காக வந்தது அல்ல. இதற்கு முன்னரும் பல தடவைகள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்று இங்கு வந்து இருப்பது வேறு எதற்காகவும் இல்லை. இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களினுடைய சொந்தங்கள், அவர்களினுடைய குழந்தைகள் இந்த நிலத்தில் தண்ணியை பெற்று இந்த நிலத்திலே வாழ்ந்து இந்த நிலத்தை மீளவும் 80,000 மக்கள் கொண்ட ஒரு காரை நகராக மாற்றுவதற்காக மட்டுமே ஒழிய வேறு எதற்காகவும் கிடையாது. இங்கு பல நன்னீர் குடிநீர் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும். கொண்டு வரப்பட்டது, ஆனால் தட்டி கழிக்கப்பட்டன. இந்த காரை நகரினுடைய மக்கள் தான் யாழ்ப்பாண நகரத்தினுடைய மிக பெரும் பணக்காரர்கள். ஓமா இல்லையா? நிச்சயமாக இந்த நாட்டினுடைய மிக பெரும் பணக்காரர் காரை நகரை சேர்ந்தவர்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களில் பணம் படைத்தவர்கள் காரை நகரை சேர்ந்தவர்கள். காரை நகரினுடைய ஆலயங்கள் ஒவ்வொன்றினுடைய திருவிழாக்களும் அவ்வளவு அழகானவை. ஆனால் இந்த மக்களினுடைய வாழ்வியல் மட்டும் ஏன் இந்த உடைந்து போன வீதிகளிலும் ஒட்டி திரிகின்ற இந்த ஆடு மாடுகளுடன் இருக்க வேண்டும்? அதனால் தான் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம், அபிவிருத்திக்காக மட்டும் எங்களுக்கு வாக்களியுங்கள். அரசியல் செய்ய நாங்கள் வரவில்லை. ஏனென்றால் அரசியலை எங்களிடம் நீங்கள் தந்துவிட்டீர்கள். ஒரு ஜனாதிபதி 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்து ஒட்டுமொத்த அரசியலையும் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். உள்ளூராட்சியின் வழி நாங்கள் கேட்பது அரசியல் அல்ல, அபிவிருத்தி மட்டும். 88,000 இருந்து 20,000 இருந்து 10,000 குறைந்து கொண்டு செல்கின்ற இந்த மக்களினுடைய இருப்பு இலங்கை நாட்டினுடைய சமத்துவத்தை பேணுகின்ற ஒரு அரசாக எங்களுக்கு முக்கியமானது. யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்னேற வேண்டுமாக இருந்தால் காரை நகர் மாநகர சபை, காரை நகரும் ஒரு நாள் மாநகர சபையாக முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். காரை நகர் என்கின்ற ஒரே ஒரு உள்ளூராட்சியில் மட்டும்தான் நகர் என்பது இருக்கின்றது. அந்த வகையில் வரலாற்றை புரட்டி பாருங்கள். காரை மரங்கள் நிறைந்த ஒரு நகராகத்தான் இது இருந்தது. மேடையில் பேசிவிட்டு செல்வதற்காக நாங்கள் வரவில்லை. தினம் தினம் உங்களினுடைய பேச்சுக்களை கேட்டு அபிவிருத்தியை செய்வதற்காக அருகில் இருக்கின்ற உங்களுடைய தலைவர்களுக்கு வாக்களியுங்கள். அவர்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை நாட்டு அரசாங்கத்திடம் கொண்டு செல்வார்கள். உங்களினுடைய மண்ணானது இன்னமும் 5 ஆண்டுகளில் சனத்தொகை நிறைந்த பாடசாலை மாணவர்கள் கற்கின்ற வெளிநாட்டு உறவுகளினுடைய முதலீடுகளோடு கூடிய ஒரு நிலமாக மாறும் என்பதனை இந்த இடத்தில் உறுதிபட கூறி